20 வருஷம் நாசால இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் வேலை பார்த்து 75,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 75,000 crores rupees பட்ஜெட்ல 20 வருஷம் வந்து ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வேலை பார்த்து ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் உருவாக்கியிருக்காங்க. இதோட பேரு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது ஒரு டைம் மிஷின். இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமா இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம இப்போ வானத்தில் பார்க்குறப்ப ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் தெரியுது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி இருக்குது. காலையில் ஆச்சுன்னா சூரியன் உதிக்குது, நைட் ஆனால் நிலா வருது. பட் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குது தெரியுமா? பிக் பேங் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடுவோம். பட் அந்த பிக் பேங் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து நடுவில் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. இந்த டெலஸ்கோப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணி அந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி 10 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி 11 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிக் பேங்க் அப்புறம் இந்த மொத சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ்லாம் முதல்ல எப்படி உருவாச்சு, மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகள் இந்த ஸ்பேஸில் ஏகப்பட்டது இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது 1% கூட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இந்த டெலஸ்கோப் வந்து நம்மளுக்கும் ஆகாயத்துக்கும் நம்மளுக்கும் நம்மளோட வரலாற்றுக்கும் இருக்கிற எல்லா ஹிஸ்டரியும் மாற்றி கொடுக்க போகுது. திஸ் டெலஸ்கோப் இஸ் கோயிங் டு லெட் அஸ் லுக் இன் டு த பாஸ்ட். நம்மளோட கடந்த காலகட்டத்தை, நம்மளோட கடந்த காலம்னா மனுஷங்களோட சொல்ல, மொத்த பிரபஞ்சத்தோட கடந்த காலகட்டத்தை பார்க்கறதுக்கு இந்த டெலஸ்கோப் யூஸ் ஆக போகுது. இட்ஸ் அ டைம் மெஷின் இன் இட் செல்ஃப். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன மாதிரி டெலஸ்கோப் எப்படி மாதிரி டைம் மெஷின் ஆகுங்கிற கேள்வி. இது எப்படி வந்து இதுக்கு முன்னாடி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது எப்படி இந்த டெலஸ்கோப்பை வச்சு இப்போ பார்க்க முடியும்? முதல்ல இந்த டெலஸ்கோப் எங்கே இருக்குது, எங்கே போய் நிற்குது, ஸ்பேஸில் எங்கே போக போகுதுங்கிற எல்லா கேள்விகளையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராபப்ளி நாளைக்கு உங்களோட குழந்தைங்க இதை ஹிஸ்ட்ரி புக்லையோ அதே மாதிரி சயின்ஸ் புக்லையோ ஃபிசிக்ஸ் புக்கில் எல்லா விதமான புக்ஸ்லையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க ஹியூமனிட்டியோட நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ஒரு டைம் மெஷின் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இந்த டெலஸ்கோப் வந்து எப்படி டைம் மெஷின்? இந்த டெலஸ்கோப்பை வச்சு எப்படி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலகட்டத்தை பார்க்க முடியும்? இந்த யூனிவர்ஸ் கிரியேஷன்லாம் எப்படி இந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவே. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி லான்ச் பண்ணாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இதோட டாப்குள்ளே இருக்குது. இதை லான்ச் பண்ணுற ராக்கெட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ராக்கெட் வந்து சவுத் அமெரிக்காவிலிருந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஏன் சவுத் அமெரிக்கா? நாசா வந்து யூஎஸ்லேருந்தே பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சவுத் அமெரிக்கா தான் வந்து ஈக்குவேட்டரில் இருக்குது. அதாவது எர்த்தோட உருவத்தில் வந்து இருக்கிறதுலே அவுட் சைடு இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான். ஸோ அங்கேருந்து இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணப்படுது. எர்த்துலேருந்து கிளம்பி வெளியே போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 30 days ஜேர்னி வந்து இந்த ராக்கெட்டுக்கு மொத்தம் இருக்குது. இது வரைக்கும் 1 வீக் தான் ஆகியிருக்குது. இன்னும் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த ராக்கெட் வந்து ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலஸ்கோப் இருக்கிற ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தனியாக ஓப்பன் ஆகும். எர்த் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ண ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப் வந்து 570 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிலா வந்து 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பட் இப்போ இந்த டெலஸ்கோப் போக போகிற தூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துலேருந்து இந்த இடத்துக்கு, இந்த இடம் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 lakh கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல ஒரு பர்டிகுலர் டெலஸ்கோப், இது வந்து இங்கேருந்து கிளம்பி 15 lakh கிலோமீட்டர் தாண்டி போய் இங்கே வந்து லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 வீக்ஸில், ஆல்ரெடி ஒரு 1 வீக் வந்துருச்சு. இது ஆல்ரெடி நிலாவை தாண்டிடுச்சு. இங்கே வந்து 3 வீக்ஸில் போய் நின்றும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டெலஸ்கோப் வந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி, அதாவது இப்போ வந்து ரொம்ப சுருக்கி ஒரு பேப்பரை மடித்து பேனாவோட கேப்புக்குள்ளே ஒரு பேப்பரை சுற்றி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டெலஸ்கோப்பை வந்து மடித்து வச்சு 20 வருஷம் வேலை பார்த்தது இதுக்கு தான். ஒரு டைம் கூட ஃபெயில் ஆக முடியாது. ஏன் ஒரு டைம் கூட இந்த இது ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போக போகிற டிஸ்டன்ஸ். ஸோ 15 lakh கிலோமீட்டர் தூரத்தில் போய் இது வந்து செட் ஆகணும். இது ஒரு டைம் ஃபெயில் ஆனால் கூட இதை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹபிள் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் யூஸ் பண்ணணும்னு கூட நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல, அதாங்க இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நம்ம வந்து ஸ்பேஸ், யூனிவர்ஸ், அப்புறம் வந்து ஸ்டார்ஸ், இந்த மாதிரி சில ஆகாயம் ரிலேட்டடாக ஏதாவது சொன்னால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும்ல. இதெல்லாம் வந்து ஹபிள் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் வந்து ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தது தான். அந்த ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப் வந்து 570 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எர்த்தை தாண்டி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த டெலஸ்கோப்பில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த டெலஸ்கோப்பில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து போயே சரி பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ஒரு இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் இருக்கிற சீன் மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹபிள் டெலஸ்கோப்போட ரிப்பேர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த
டெலஸ்கோப் வந்து ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக ஃபோட்டோஸ் எடுக்க முடியலன்னு தெரிஞ்சவொன்னே எர்த்தில் இருந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் கிளம்பி போய் அங்கே ஸ்பேஸில், இது எர்த்து நீங்கள் பேக் ட்ராப்பில் பார்த்துட்டு இருக்குது, அங்கே போய் அந்த டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. ஆனால் இப்போ அது பாசிபிளான்னு யோசிச்சு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஒருத்தன் ட்ராவல் பண்ணலாம் 570 கிலோமீட்டர், 15 lakh கிலோமீட்டர் எப்படி ட்ராவல் பண்ணுறது? ஸோ இந்த டெலஸ்கோப் வந்து ஒன்று கூட ஃபெயில் ஆகாமல் போகணுங்கிறது தான் இப்போ எல்லாரோட பிரார்த்தனையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ சந்திராயன் எப்படி போய் அங்கே இடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா 20 வருஷம் 75,000 கோடி வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த டெலஸ்கோப் வந்து எப்படி ஒரு டைம் மெஷின்ங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன் வாங்க. ஸோ நீங்கள் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பை வச்சு நம்ம நிலாவை பார்க்கலாம். ஸோ இந்த டெலஸ்கோப்பை வச்சு நான் நைட்டு வந்து நிலாவை பார்க்குறப்போ நான் வந்து நிலா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கல. நான் நிலா வந்து 1.3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறது தான் பார்க்குறேன். ஏன்னா லைட் வந்து அங்கேருந்து ட்ராவல் ஆகி இங்கே வரணும்ல. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.